வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்று பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் லவ் மேரேஜ் இப்படிலாம் நிறையா போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? எத்தனையோ பேர் வந்து அப்பா அம்மா உங்களை 12ஆம் கிளாஸ் படித்தா போதும், அதுக்கு மாரி படிக்க வேண்டாம், நம்ம கட்டி கொடுத்துருவோம் செஞ்சுருவோம், அப்புறம் 2 வருஷம் வீட்டில் இருந்து கட்டி கொடுக்கணும்னா அவங்களுக்கு தெரியாது. இல்லை, நம்ம படிக்காத நம்ம தான் படிக்கல, பிள்ளைகளாவது படிக்கிட்டோம் சொல்லிட்டு நாளைக்கு படித்து தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு தெக்க வடக்க போய்க்கிறோம் செஞ்சுக்கிறோம், ஒரு வேலை பார்த்து ஒரு கஷ்டப்படாமல் நல்லா இருப்பாங்க செய்வாங்கன்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இவங்க என்னென்னா காலேஜ் போனாலே லவ் ஆகி போகுது. லவ் பண்ணி 100ல் வந்து 5% தான் அரேஞ்ச் மேரேஜ், 10% தான் அரேஞ்ச் மேரேஜே போய்கிட்டு இருக்குது. மற்றது எல்லாமே 90% பூராமே லவ் மேரேஜ் தான். அவங்களுக்கு பிடிச்ச பசங்களை இல்லை காலேஜ்லேயே இப்போ உலகி செஞ்சு போயிடுறீங்க. வீட்டில் சொல்லி பார்த்தா வீட்டில் கேட்கல அப்படின்ட்டு போயிடுறீங்க. எத்தனையோ பேர் வந்து 100க்கு 10% வந்து நல்லா இருக்காங்க, லவ் மேரேஜ் பண்ணி ஏதாவது அவங்க படித்த படிப்புக்கு வேலை கிடச்சி செஞ்சிருச்சு அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு போய்க்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்களா, உனக்கு 10 ரூபாய்க்கு பால் வாங்க முடியல, ஷாம்பு வாங்க முடியல, அதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு இப்படியே சண்டை வந்து சின்ன பிரச்சனை எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து அவன் ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் படித்ததான் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறான், அதை வச்சு குடும்பம் நடத்த முடியல உங்களால். எங்கள் வீட்டில் நான் அப்படி இருந்தே செஞ்சேன், எனக்கு வந்து இப்படி செலவு கொடுப்பாங்க செய்வாங்க, இங்கே வந்து நான் கஞ்சாத்தனம் மாதிரி அவங்க கூட வாழணுமா செய்யணுமா, இப்படியெல்லாம் கஷ்டப்படணுமா, நான் எங்கள் வீட்டில் ராசா பிறந்திருப்பேன், எங்கள் அப்பா அம்மா பேச்சை நான் கேட்டிருந்தா நான் இப்படி வாழ்ந்திருப்பேன் அப்படி வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு நிறையா பேரில் வந்து சண்டை வந்து செஞ்சு கோர்ட்டில் எத்தனையோ ஹைகோர்ட்டில் பாருங்கள், மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, திருச்சி ஹைகோர்ட்டு, மதுரை ஹைகோர்ட்டு, எத்தனையோ பேரில் டைவர்ஸில் போய் நிற்கிதுங்க. 6 மாதம் 1 வருஷத்துல டைவர்ஸ் ஆகி தான் அப்புறம் அவங்க அப்பா அம்மா வீட்டில் வந்து என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து என் பிள்ளை போச்சு செஞ்சு வச்சுன்னு மனசு மாதிரி ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கறல அப்படின்னா எங்கே போய் நிற்பீங்க? ஒன்றும் செய்ய முடியாது உங்களால். நிறையா பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணி விஷத்தை குடிக்கிறது செய்கிறது, இந்த மாதிரி தப்பான முடிவு நிறையா போய்கிட்டு இருக்கு. நிறையா பேர் வந்து வீட்டில் சேர்த்து சரி அடுத்து எதாவது பார்ப்போம், நல்ல பையனை பார்த்தோம் அப்படி மனசு ஏற்றுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்றுக்கிற சூழ்நிலையை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களை படிக்க வச்ச அப்பா அம்மா அவங்களுக்கு நல்லபடியாக நம்ம பிள்ளையை படித்தா போதும், உங்களை கட்டி கொடுக்க தெரியாதா? உங்களை அப்பா அம்மா உங்களை வளர்த்தவங்களுக்கு உங்களை நல்ல இடத்துல கட்டி கொடுக்க தெரியாதா? நீங்கள் தப்பான பாதையில் போய் சீரழிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு லாஸ்ட் வரையாக வந்து இங்கிட்டும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் போய் நின்றுறீங்க. அதனால் ஒரு செகண்ட் நினச்சி பார்த்து வாழுங்க மக்களே. பொம்பளை பிள்ளையும் ரொம்ப முடிவெடுக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிவெடுத்துட்டு போயிருதுங்க. தூக்கி போட்டு ஒரு செகண்டில் 5 வருஷம் பழகணும், 2 வருஷம் பழகணும், அப்பா அம்மா 20 வருஷம் 25 வருஷம் வளர்த்ததாங்களாம் தூக்கி போட்டு போயிடுறீங்க. லாஸ்ட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டைவர்ஸ் இந்த மாதிரி சூழ்நிலையில் போய் தள்ளிடுறீங்க. கடைசி வரையாக வந்து உங்கள் அப்பா அம்மா உங்களுக்காண்டி கடவுளுக்கு மீறி வந்து எத்தனை கோயிலில் போய் இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா வந்து கடவுள், அவங்கள அழுவ வச்சுட்டு போயிடாங்க. லாஸ்ட் வரை நீங்கள் சீரழிஞ்சு கண்டிப்பாக உறுதி.